ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரேஃபிஷை பற்றி தான். இது எப்படி கேர் பண்ணணும், இதுக்கு என்ன ஃபீட்லாம் கொடுக்கலாம், இதுக்கு டேங்க் செட்டப் எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ப்ரெடேட்டர் ஃபிஷஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் மான்ஸ்டர் ஃபிஷஸோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரேஃபிஷ்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். இந்த கிரேஃபிஷை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸில் நமக்கு கிடைக்கும். இதில் காமனாக கிடைக்கிற கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கிடைக்கும், அப்புறம் ப்ளூ கலர் கிடைக்கும். இந்த கலர்ஸ் தான் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு எல்லா ஏரியாஸ்லையும் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கிரேஃபிஷஸை. அதில் இந்த காமன் கலர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி கிடைக்கும். அடுத்தது இதோட டேங்க் செட்டப்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டோன்ஸ் வச்சிங்கன்னா இதுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகுதில்ல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சாண்டு தான் பெஸ்ட்டாக இருக்குது. அது வந்து சாண்டில் நடக்கிறக்கு அந்த வாக் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அதனால நீங்கள் வந்துட்டு சாண்ட் செட்டப் வச்சுருங்க. நேச்சுரலையும் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஹைடிங் ஸ்பாட்டும் வைக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து நேச்சர் டைமில் வந்து ஹைடிங்கில் தான் அதிகமாக இருக்கும். ஃபுட்டு பொடியில் மட்டும் தான் அது வெளியே வந்து எடுத்துக்கும், ஃபீட் டைமிங்கில் மட்டும். அதனால வந்து ஹைடிங் செட்டப் வச்சிருங்க. ஒன்ஸ் ஹைடிங் ஸ்பேஸ் வச்சிட்டிங்கன்னா அதை மாற்றாதீங்க. ஆனால் ஹைடிங் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சிருங்க. இதோட டேங்க் வந்து நீங்கள் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா இது மேலே ஏற பார்க்கும், ஜம்ப் பண்ணிடும் சில டைம்லாம். அதனால டேங்க் எப்போவுமே க்ளோஸில் வைங்க. இதோட டேங்க் மேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கம்யூனல் ஃபிஷ்ஷாலையும் வரலாம். ப்ரெடேட்டர் ஃபிஷ், அக்ரெசிவ் ஃபிஷ்ஷை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. மீதி எல்லா ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் வரலாம். இந்த வீடியோவில் வந்து ஒரு டெட் ஃபிஷ் வந்து சாப்பிடுதுல, அந்த மாதிரி நீங்கள் அட்டாக் பண்ணி சாப்பிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணும். அது என்ன மாதிரினா வீக்கான ஃபிஷ்ஷஸை மட்டும் தான் அட்டாக் பண்ணி சாப்பிடும். உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணும். மித்தபடி வேறு எந்த ஃபிஷ்ஷஸையும் இது அட்டாக் பண்ணாது. அதே மாதிரி இதோட டெரிட்டரி, இது வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிச்சுன்னா அந்த இடத்துல மித்த கிரே ஃபிஷ்ஷை வர விடாது, சண்டை போட்டுக்கும். அதனால கிரே ஃபிஷ் விடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹைடிங் ஸ்பேஸ் அதிகப்படுத்திட்டீங்கன்னா மித்த எத்தனை கிரே ஃபிஷ் விட்டீங்கனாலும் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அதே மாதிரி இதோட ஃபீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிங் பலட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஷ்ரிம்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் குக்கும்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். டெத் ஃபிஷஸும் கொடுக்கலாம். என்னோட சஜஷன் எதுனா நான் ப்ரான்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரான்ஸ் இதுக்கு வந்து கலரேஷன் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. அதனால் நான் ப்ரான்ஸ் தான் நான் எப்பவும் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் அதை சூஸ் பண்ணலாம், பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு வந்துட்டு லைட்னிங் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து டார்க்னஸ்லாம் அதிகமாக லைக் பண்ணும். நீங்கள் பிரைட் லைட்ஸ் வச்சிங்கன்னா இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதோட தண்ணி செட்டப்ஸும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டெம்பரேச்சர் எல்லா டெம்பரேச்சரையும் செட் ஆயிரும். போர் தண்ணி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணிக்கு மட்டும் தான் இது செட் ஆகுது. அதனால் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நெக்ஸ்ட் எந்த ஃபிஷ்ஷை பற்றின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.